தாவேகா பொதுக்கூட்டத்தில் ரஜினியை கடுப்பாக்கிய சம்பவம். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் மாமல்லபுரம் வரவழைத்து ஆறுதல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விஜய் பழையபடி கட்சி பணிகளை முடுக்கிவிட்டார். இந்த நிலையில் தாவேகா பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தின் இறுதியில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் கரூர் விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விளாசினார். தாவேகா மீது வன்மம் கொண்டு முதல்வர் சட்டப்பேரவையில் பேசியதாகவும் தாவேகாவிற்கு எதிராக முதல்வர் அவதூறு பரப்பியதாகவும் குற்றம் சாட்டினார். குடும்ப உறவுகளை இழந்ததால் வலியுடனும் வேதனையுடனும் இருந்ததால் இவ்வளவு நாள் அமைதி காத்ததாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய விஜய், நான் மீண்டும் சொல்கிறேன், வரும் தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி. இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று கூறினார். விஜய் சொன்னதை கேட்டதும் கூட்டத்தில் இருந்த தாவேகா நிர்வாகிகள் ஆர்ப்பரித்தனர். ஆனால் விஜயின் பேச்சு அதிமுக பாஜக நிர்வாகிகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் ரஜினி பெயரை கூறாமல் அவரை ஆதவ் அர்ஜுனா விமர்சித்து இருப்பது ரஜினி ரசிகர்களிடம் பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீண்ட கால எதிர்பார்ப்புக்கு பிறகு அரசியலுக்கு வருவதாக சொன்ன ரஜினி பின்பு உடல்நிலையை காரணம் காட்டி அரசியலிலிருந்து பின்வாங்கினார். இதனால் ரஜினி அரசியலுக்கு வருவதாக கூறிவிட்டு ஏமாற்றியதாக விமர்சனங்கள் வந்தன. இதையே விஜய் தனது 2வது மாநாட்டின் பேச்சின் பொழுதும் அவர் வரல, இவர் வரமாட்டார்னு சொன்னாங்க என்று தெரிவித்தார். மேலும் விஜய் தனது பேச்சின் பொழுது சினிமாவிலும் அரசியலிலும் என் தலைவர் எம்ஜிஆர் தான் என்று குறிப்பிட்டு இருந்தார். தற்பொழுது நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா ரஜினியை தாக்கி பேசியிருந்தார். ரெட் ஜெயின் தயாரிப்பில் படம் நடித்து வருகிறார். இதனால் தாவேகா கட்சிக்கு எதிராகவும் பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார். விஜயை பொறுத்தவரை சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தான் காப்பி அடித்து வந்தார். சினிமாவில் ரஜினி பின்பற்றும் பாணியை தான் அவர் பின்பற்றினார். ரஜினிக்கு ரசிகர்கள் கொடுத்த பட்டத்தை அவருக்கு வைத்துக் கொண்டார். அண்ணாமலை தம்பி நான் ஆட வரேண்டா என தனது படத்தில் பாடலே வைத்து ரஜினியின் தம்பி நான் தான் என குறிப்பிட்டு வந்தார். இப்படி சினிமாவில் ரஜினியை காப்பி அடித்த விஜய் இப்பொழுது சினிமாவில் எனது தலைவர் எம்ஜிஆர் என குறிப்பிட்டு இருப்பது ரஜினி ரசிகர்களின் கண்டனத்துக்கு ஆளாகியுள்ளது.